வணக்கம். நீங்க எங்களுக்கு அனுப்பின கட்டுரைகள், ஆய்வு குறிப்புகள் எல்லாத்தையும் வச்சு நாம இன்னைக்கு கிரிப்டோகிராஃபி, அதாவது மறைப்பியல் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, ஒரு செய்திய அனுப்புறவருக்கும் வாங்குறவருக்கும் நடுவுல வேற யாரும் அத படிச்சிடாம எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது தான் இதோட நோக்கம். கரெக்ட். ஆனா இது வெறும் பூட்டு சாவி விஷயம் இல்ல. இது ஒரு புத்திசாலித்தனமான பொறியியல் சவால்களை எப்படி தீர்த்தாங்கங்கிற ஒரு கதை. ஆமா, இது ஒரு தொடர் புதிரா பார்க்கலாம். முதல் புதிர் என்னன்னா, ஒரு ரகசிய செய்திய 2 பேர் எப்படி பரிமாறிக்கிறது. சரி. இதுக்கு முதல் தீர்வு தான் சிமெட்ரிக் என்கிரிப்ஷன், அதாவது ஒரே சாவியை வச்சு பூட்டி அதே சாவியை வச்சு திறக்கிறது. ஓ, நம்ம வீட்டு சாவி மாதிரி ஒரே சாவி தான் பூட்டவும் திறக்கவும். ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். இது ரொம்ப எளிமையாவும் வேகமாவும் இருக்கும்னு புரியுது. ஆ. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கே. அந்த ரகசிய சாவிய முதல்ல எப்படி பாதுகாப்பா அடுத்தவருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது? அத அனுப்பும்போது யாராவது திருடிட்டா என்ன பண்றது? அதுதான் அடுத்த புதிர். கரெக்டா சொன்னீங்க. இந்த சாவிய பகிர்ந்து கொள்ற சிக்கல தீர்க்க வந்ததுதான் ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன். ஓகே. இதுல ஒரே சாவிக்கு பதிலா ஜோடியா 2 சாவி இருக்கும். 2 சாவியா? ஆமா. ஒன்னு பொது சாவி, அதாவது பப்ளிக் கீ. இன்னொன்னு தனிப்பட்ட சாவி, பிரைவேட் கீ. ஓகே, இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. அப்போ உங்க பொதுச்சாவிய யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கலாம். தாராளமா கொடுக்கலாம். அவங்க அத வச்சு ஒரு செய்திய பூட்டி உங்களுக்கு அனுப்புவாங்க. ஆமா. ஆனா அத திறக்கிற தனிப்பட்ட சாவி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். இது உண்மையா? அதேதான். அப்போ நான் என் பொதுச்சாவிய ஒரு விளம்பர பலகையில கூட எழுதி வைக்கலாம். அது என் பாதுகாப்பை இன்னும் அதிகமாக்குமா? நிச்சயமா. ஏன்னா அந்த பூட்ட திறக்கிற ஒரே சாவி உங்ககிட்ட தான் இருக்கு. பிரமாதம். இதுதான் இந்த சாவிய பகிர்ந்து கொள்வதில் இருந்த மிகப்பெரிய சிக்கலை தீர்த்தது. ஆனா இது ஒரு புதிய சிக்கலை உருவாக்குச்சு. என்ன அது? வேகம். இந்த 2 சாவி முறை சிம்மெட்ரிக் முறையை விட ரொம்ப மெதுவானது. அப்போ இங்க ஒரு கிளாசிக் இன்ஜினியரிங் குழப்பம் வருது. வேகமான ஆனா சாவிய பகிர்ந்து கொள்வதில் ஆபத்துள்ள சிமெட்ரிக் முறையா? ஆமா. இல்ல பாதுகாப்பான ஆனா ரொம்ப மெதுவான ஏசிமெட்ரிக் முறையா? எதை தேர்ந்தெடுக்கிறது? இதுல தான் நவீன இணையத்தோட புத்திசாலித்தனம் இருக்கு. அவங்க 2ல 1 தேர்ந்தெடுக்கல. அப்போ 2யும் இணைச்சிட்டாங்க. இத ஹைபிரிட் அப்ரோச்னு சொல்லலாம். ஹைபிரிட். ஆமா. முதல்ல ரொம்ப பாதுகாப்பான ஆனா மெதுவான ஏசிமெட்ரிக் முறைய ஒரே ஒரு சின்ன வேலைக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க. அது என்ன வேலை? தற்காலிகமா ஒரு சிம்மெட்ரிக் சாவிய பாதுகாப்பா பரிமாறிக்க. அந்த சாவி கைக்கு வந்ததும் வேகமான சிமெட்ரிக் முறைய பயன்படுத்தி மத்த எல்லா தகவல் பரிமாற்றத்தையும் செய்வாங்க. அட, இது பிரமாதமா இருக்கே. அதாவது ஒரு சாதாரண பெட்டகத்தோட சாவிய டெலிவரி செய்ய மட்டும் ஒரு அதிநவீன சூப்பர் செக்யூர் குரியரை பயன்படுத்துற மாதிரி. கரெக்ட். நம்ம பிரவுசர்ல பாக்குற அந்த HTTPS பூட்டு சின்னம் இப்படிதான் வேலை செய்தா? அதேதான். நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பும்போது இதுதான் நடக்குது. ஓஹோ. நீங்களும் உங்க நண்பரும் ஒரு உரையாடல தொடங்கும்போது உங்க 2 போன்களும் இந்த ஹைபிரிட் முறைய பயன்படுத்தி தற்காலிகமான ஒரு ரகசிய சிமெட்ரிக் சாவியை உருவாக்கிக் கொள்ளும். சரி. அந்த சாவி உங்க 2 பேர் போன்ல மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அனுப்புற ஒவ்வொரு மெசேஜும் போட்டோவும் அந்த வேகமான சாவி மூலமா என்கிரிப்ட் செய்யப்படும். அப்போ வாட்ஸ்அப் நிறுவனத்தால கூட அதை படிக்க முடியாதா? படிக்க முடியாது. இதுதான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் என்பதோட உண்மையான அர்த்தம். நம்ம போன்ல ஒவ்வொரு நிமிஷமும் நூற்றுக்கணக்கான முறை இந்த கண்ணுக்கு தெரியாத கிரிப்டோகிராஃபி நடந்துட்டே இருக்குன்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. நம்ம பாக்குற இணையம், பயன்படுத்துற செயலிகள், ஏன் பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சிகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் இதான் அடித்தளம். இது இல்லாம டிஜிட்டல் உலகம் இவ்வளவு பாதுகாப்பா இயங்க முடியாது. ஆமா, கரெக்ட். உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. உங்க ஆதாரங்கள்ல குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தியும் ஒரு குறிப்பு இருக்கு. குவாண்டம் கணினிகள் வந்தா இன்னைக்கு நாம பயன்படுத்துற என்கிரிப்ஷன் முறைகளை எளிதா உடைச்சிட முடியும்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா. இது போஸ்ட் குவாண்டம் கிரிப்டோகிராஃபிங்கிற ஒரு புதிய தேடலை உருவாக்கியிருக்கு. இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான். என்ன கேள்வி? குறியீடுகளை உடைக்க தொழில்நுட்பம் அசுரவேகத்துல வளரும்போது அதிலிருந்து தப்பிக்க அதை பாதுகாக்கும் மறைப்பியல் கலை தன்னை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும்?